ஆங்கிலத்தில் எப்படி ஆர்டர் பண்ணணும், கட்டளை இடுறது, எப்படி ரெக்வெஸ்ட் பண்ணுறதுன்னு, எப்படி பேசணும்னு இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்ப்போம். நம்ம சேனலில் இங்கிலீஷு ஈஸியாக பேசுகிறது எப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாக்கியம் பார்த்துருவோம். இங்கே வா, கம் ஹியர். இங்கிலீஷில் கம் ஹியர். கதவை மூடு, க்ளோஸ் த டோர். உண்மையை பேசு, ஸ்பீக் த ட்ரூத். அமைதியாக இரு, கீப் குவைட். உன் மதிய உணவை சாப்பிடு, ஈட் யுவர் லஞ்ச். விளக்கை அணைக்கவும், சுவிட்ச் ஆஃப் த லைட். கவனமாக எழுது, ரைட் கேர்ஃபுல்லி. ஜன்னலை திற, ஓப்பன் த விண்டோ. வேகமாக ஓடு, ரன் பாஸ்ட். புத்தகத்தை படி, ரீட் த புக். இந்த வாக்கியங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், கட்டளை இடுற மாதிரி இருக்குது வாக்கியம். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வாக்கியம் சொல்லணும். இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னன்னா, ஒரு உத்தரவு விடணும், இல்லைன்னா கோரிக்கை வைக்கணும். எப்படி பேசணும் இங்கிலீஷில்? அறிவுரை வழங்கணும். இந்த அறிவுரை வழங்குறதுக்கு தான் இந்த கட்டளை வாக்கியம் பயன்படுத்துவோம். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா, இந்த கட்டளை வாக்கியத்தை 4 விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தும் இந்த இங்கிலீஷில். எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு கட்டளை, அடுத்தது ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது ரிக்வெஸ்ட் வேண்டுகோள் பண்ணுறதுக்கு, அடுத்தது அறிவுரை அட்வைஸ் பண்ணுறதுக்கும் இந்த வாக்கியம் யூஸ் பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன்னா வழிமுறை. மொத்தம் 4 இதுக்கு மட்டும்தான் இது பயன்படுத்தணும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் மறைஞ்சு தான் வரும். சப்ஜெக்ட்னா ஐ, யூ, ஹி, சி இதெல்லாம் மறைஞ்சு தான் வரும். ஆங்கிலத்தில் இது பேசும்போது வெர்பு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். சப்ஜெக்ட் மறைஞ்சு வரும். அவ்வளோதான் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸு. அடுத்ததாக ஃபார்முலா பார்ப்போம். பாசிட்டிவாக நேர்மறை வாக்கியத்தில் வெர்பு 1 பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும். அப்புறம் ஆப்ஜெக்டிவ். அப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸில் பார்ப்போம். நெகட்டிவ் சென்டென்ஸில் டோன்ட் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அடுத்து வெர்பு பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும். அப்புறம் ப்ளஸ் ஆப்ஜெக்டிவ். வாங்க வாக்கியத்துக்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு தமிழில் இங்கே வா, வெர்பு கம்னா வா, ஹியர்னு ஆப்ஜெக்ட். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொன்னோம்? கம் ஹியர். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். கதவை மூடு. கதவை மூடுனா க்ளோஸ். வெர்பு க்ளோஸ், ஆப்ஜெக்ட் த டோர். அப்போ க்ளோஸ் த டோர். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். உண்மையை பேசு. வெர்பு ஸ்பீக்னா பேசு, ஆப்ஜெக்ட் த ட்ரூத். ட்ரூத்னா உண்மை. இப்போ இங்கிலீஷில் ஸ்பீக் த ட்ரூத். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அமைதியாக இரு. வெர்பு கீப், ஆப்ஜெக்ட் குவைட். குவைட்னா அமைதியாக. அப்போ இங்கிலீஷில் கீப் குவைட். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். உன் மதிய உணவை சாப்பிடு. சாப்பிடுனா ஈட். வெர்பு ஈட்டு, அப்புறம் ஆப்ஜெக்ட் யுவர் லஞ்ச். உன்னுடைய மதிய உணவை. இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஈட் யுவர் லஞ்ச். விளக்கை அணைக்கவும். சுவிட்ச் ஆஃப்னா அணைக்கவும். வெர்பு சுவிட்ச் ஆஃப், ஆப்ஜெக்ட் த லைட். லைட்னா விளக்கை. இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? சுவிட்ச் ஆஃப் த லைட். கவனமாக எழுது. வெர்பு எழுதுனா ரைட்.
இங்கிலீஷில் வெர்பு. ஆப்ஜெக்ட்டு கவனமாகனா கேர்ஃபுல்லி. இப்போது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ரைட் கேர்ஃபுல்லி. ஜன்னலை திறன ஓப்பன். வெர்பு வந்து ஓப்பன், ஆப்ஜெக்ட் வந்து த விண்டோ. இப்போ இங்கிலீஷில் ஓப்பன் த விண்டோ. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். ரன் பாஸ்ட். வெர்பு ரன், ரன்னா ஓடு, பாஸ்ட்னா வேகமாக, ஆப்ஜெக்ட். இப்போ ரன் பாஸ்ட் இங்கிலீஷில். புத்தகத்தை படி. வெர்பு வந்து ரீட், ரீடுனா படிக்கிறது, ஆப்ஜெக்ட் வந்து த புக், ரீடு த புக். அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸு. இந்த கிளாஸோட ரீகேப் பண்ணி பார்ப்போம். என்னென்ன கற்றுக்கோன்னா அந்த கிளாஸில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வாக்கியம், அது என்னன்னு கற்றுருக்கோம். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுருக்கோம். அப்புறம் ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஃபார்முலா வந்து வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட். நெகட்டிவாக சொல்லும்போது இப்போ டோன்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். டோன்ட்டு அப்புறம் ப்ளஸ் வெர்பு. வெர்பு வந்து பேஸ் ஃபார்மாக தான் இருக்கும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.